Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 637 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். மோட்டோ vlogging ரொம்ப நாளாக பண்ணணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆசைங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோவை நான் படித்ததுக்கப்புறம் வேணாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு இந்த ரூமுக்குள்ளே அழகாக உட்காந்து கதை சொல்லிக்கிட்டே போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுடைய மனசுலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி பயம் தோணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு டெல்லியிலிருந்து ராகவ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2022 காலகட்டத்தில் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த 2020 காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்து நம்ம எல்லாருமே ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் ஆயிட்டு இருந்தோங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன், அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே உச்ச கட்டத்துக்கு வந்து போச்சு. த மொமெண்ட் அந்த லாக்டவுனை லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வெளியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ராகவும் வெளியே டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனா ரொம்ப வருடங்களா ராகவுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா மோட்டோ vlogging பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாருங்க, பிரதீக்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ vloggingல பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசுறாங்க. சரி, நம்ம மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்குண்டான கியர்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் கோப்ரோ கேமரா வைக்கிறதுக்கு உண்டான ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வண்டியில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பிரதீக் அப்படின்றவர் என்னன்னா, அவர் வந்து இந்த மலை பிரதேசங்களில் போயிட்டு மோட்டோ vlogging பண்ணணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மான்சூன் டைமுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து மலை பிரதேசத்துக்கு போகணும். ஏன்னா மான்சூன் டைம் அப்போ மலை பிரதேசத்துக்கு போனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். சம்டைம்ஸ் வந்து வெள்ளம் ஜாஸ்தி ஆகிடும் இருக்கிற நதிகளில், இல்லைனா லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மான்சூன் வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கிளைமேட்டும் சரி, அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரும் சரி வேற லெவலாக இருக்கும். நேச்சரிஸ்டிக் வியூ பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமை பார்த்து நம்ம ஹிமாச்சலுக்கு வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 2 பேரும் அந்த டைமுக்காக, அந்த மான்சூனுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நாள் முன்னாடி டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக மான்சூன் டைமுமே வரப்போகுது. அந்த 10 நாள் முன்னாடி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஹிமாச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க டெல்லியிலேருந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி பட்டான்கோட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. பட்டான்கோட்லேருந்து சம்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. சம்பா அப்படின்ற இடத்துலேருந்து பர்மோர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த பட்டான்கோட்லேருந்து சம்பாக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் இந்த சம்பா அப்படின்ற இடத்துலேருந்து பர்மோர் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இல்லைனா ஒரு 45 மினிட்ஸ் அப்படி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரோடு எல்லாமே நல்லா இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் இதுவே ரோடு மோசமாக இருந்ததுன்னா இந்த டைமிங்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பட்டான்கோட்டில் என்ன ஹோட்டல் இருக்குது, செம்பாவில் என்ன ஹோட்டல் இருக்குது, பர்மோரில் என்ன ஹோட்டல் இருக்குது. பட்டான்கோட்லேயும் செம்பாலேயும் உங்களுக்கு ஹோட்டல் கிடைச்சிருது, புக் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பர்மோர் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக் கிராமங்கள் மாதிரிங்க. ஹோட்டல் எல்லாம் எதுவும் பெருசாக அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருந்த 1-2 ஹோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். ஏன்னா இந்த மான்சூனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாமே புக் ஆகிடுமாங்க. சரி, அங்கே ஏதாவது ஹோம் ஸ்டே மாதிரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹோம் ஸ்டே மாதிரி கிடைக்குது. ஸோ த ஹோல் ஐட்டினரி இஸ் பிளான்ட். ஃபைனலாக இவங்களுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு மோட்டோ vloggingக்கு கிளம்புறாங்க. ஸோ பிரதீக் அவருடைய வண்டி எடுத்துக்கிறாப்புல, ராகவ் அவருடைய வண்டி எடுத்துக்கிறாப்புல. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பட்டான்கோட் அப்படின்ற அந்த இடத்துக்குமே போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ரீச் ஆகுறாங்க. செம்ம டயர்டு. இவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 12 o'clock மத்தியானம் போயிருக்காங்க. 2 o'clock வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டு படுத்தாங்க. ஆனால் படுத்தவங்க நல்லா தூங்கிடுறாங்க.
ஈவினிங் ஒரு 5 o'clock தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முழிச்சுக்கிறாங்க. 5 o'clock எழுந்ததும் ஐயோ டைம் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. லைட்டாக ட்ரிசிலும் ஆக ஆரம்பிக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நம்ம வண்டி ஓட்டினா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ராகவ். பிரதீக் இருந்துக்கிட்டு இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பு நம்ம வந்து இந்த சம்பா அப்படின்ற இடத்துல தான் போய் நிற்கணும். இந்த சம்பா அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இங்கே இருந்து இப்போ நம்ம கிளம்புனா கூட நைட்டு 8:30 இல்லை 9 o'clock தான் சம்பா போவோம். இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இங்கே போகிற ரூட் எல்லாமே பயங்கர சீனரியாக இருக்கும், ப்ளஸ் இந்த நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறதே ஒரு தனி ஃபன்னு, நம்ம பண்ணலாம். அந்த சைடில் வந்து இந்த நதியெல்லாம் இருக்கும், அந்த நதியெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. சரி உன்னுடைய விருப்பம், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அவங்க பட்டான்கோட்லேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகிறாங்க. அந்த டிரைவை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்றாங்க, ஃபார் குட் ரீசன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சீனிக் பியூட்டி இருக்கு இல்லையா, அவ்வளோ அளவுக்கு நேச்சுரிஸ்டிக் வியூ, பயங்கர என்ஜாயபுளாக. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள், காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில் வளைந்து போகிற ரோடு, அதுக்கப்புறம் ஒரு சைடில் ரோடு போய்கிட்டு இருக்கு, ஒரு சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நதி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூவெல்லாம் பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே இவங்க போய்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பாவுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து வருமா. அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இவங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்குங்க. ரொம்ப டெப்த்தான அருவியெல்லாம் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அதில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கால் வச்சாலே வந்து நம்மளுடைய முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த சைடு இவங்க போய்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்கும். அன்னைக்கு வந்து பௌர்ணமி இரவு வேற, வெளிச்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இவங்க பாட்டுக்கு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. எதிரில் எந்த வண்டியும் கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும் பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பிரதீக் முன்னாடி போயிட்டு இருக்காரு, ராகவ் பின்னாடி போயிட்டு இருக்காரு. ராகவோடைய கண்களுக்கு அந்த அருவி இருக்குல்ல, சின்னதாக ஒரு நதி, அந்த நதிக்குள்ள ஒரு பெண் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியுதுங்க. இவர் பார்க்குறாரு, உண்மையிலேயே வந்து உயிருக்கு போராடுறாங்களா இல்லைனா வந்து நம்மளுடைய பிரம்மையா அப்படின்றதெல்லாம் இவர் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மெதுவாக தான் போயிட்டு இருக்காங்க. திரும்ப இப்படி பார்க்குறாரு, பார்த்தா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து தண்ணியில் முழுகுது. ஆனால் தண்ணி அவ்வளோ ஆழம் கிடையாது. ஆனால் தண்ணியில் முழுகிற மாதிரி என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கையெல்லாம் தூக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தூக்கிக்கிட்டு இருக்குங்க. உடனடியாக இவர் ஹாரன் அடிக்கிறாருங்க. ஹாரன் அடித்த உடனே பிரதீக் நிறுத்துறாரு. பிரதீக் வந்து அதை பார்க்கல. திரும்பி என்னடா ஆச்சு அப்படின்னும் போது அங்கே பாரு அந்த பொண்ணு வந்து பாரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரோட்லேருந்து சின்னதாக ஒரு கீழே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. அந்த பாதையில் வண்டியை விடுறாங்க. வண்டியை விட்டுட்டு போயிட்டு அந்த நதி ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு இவங்களுடைய ஷூவெல்லாம் கழட்டிட்டு எகிரி குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பார்த்தா அந்த நதியில் யாருமே இல்லைங்க. என்னடா இது, இந்த இடத்துல தான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது அந்த பொண்ணு, மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதே டைமில் அந்த இடத்துல ஆந்தைகள் ஊளையிடுற சத்தம் வந்து கேட்குது, வௌவால்கள் வந்து பறக்குது. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி இரவில் வந்து ஜொலிக்குது. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தையும் உண்டுபடுத்துதுங்க. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு இங்கே தானே இருந்துச்சு, ஒன்றுமே புரியலையே, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுச்சா, நதியில் எங்கேயாவது போயிடுச்சா அப்படின்னு சொல்லி எட்டிக்கிட்டி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. அப்படியே நதியில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே ஃப்ளோவாக அது வந்து ஈஸி ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நதி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நதிக்கரைக்கு இந்த பக்கம் இவங்க இருக்காங்க, நதிக்கரைக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு சலசலப்பு, யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. பிரதீக்கும் ராகவும் கீழே நதியில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படியே இப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக். நதியில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பெண் இப்போது நதிக்கு அக்கறையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. நின்றுக்கிட்டு இவங்களை பார்த்து சிரிக்குது, இவங்களை பார்த்து செய்கை காட்டுது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து கூப்பிடுதுங்க இப்படின்னு. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்ணிடுறாங்க, இது வந்து ஒரு பொண்ணு கிடையாது, இது வந்து ஏதோ ஒன்று. அந்த சைட்லலாம் வந்து இது சலாவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மோகினி பிசாசு அப்படின்னுவோம் இல்லையா. இந்த பிரதீக்கு இந்த சலாவா அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. சலாவா ஹேரே, சலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாரு. என்னடா ஒன்றும் புரியலடா சலாவான்னா அவர் ஏதோ சொல்கிறார். இல்லை இது மனுஷில் பேய், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது ராகவுக்கு வந்து ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதுங்க. இவருடைய வண்டியில் இவரை தவிர வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது.
இவர் வந்து அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்காரு, வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாரு. பின்னாடி யாரோ உட்காந்துக்கிட்டு இவருடைய ஷோல்டரை பிடிச்சி அமுக்கிற மாதிரியும் இவரை கட்டி பிடிக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுதுங்க. இந்த ஃபீல் ஆன உடனே இவர் வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. திரும்பியும் ஹாரன் அடிக்கிறாரு பிரதீக் கிட்ட. என்னடா ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, வேர்த்து கொட்டுது, கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ஆனால் வேர்த்து கொட்டுது. இந்த இடத்துல எந்த ஹோட்டலுமே கிடையாதுடா, நம்ம சம்பாக்கு போய் ஆகணும், கிட்டத்தட்ட இன்னொரு 45 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும், அதுக்கு முன்னாடி ஹோட்டலே கிடையாது, நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணுறது, இந்த இடத்துல நிற்கவும் முடியாது, ஏன்னா இது வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற ரோடு, இங்கே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னடா பண்ணுறது, வாடா நம்ம போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏதாவது ஒரு கிராமம் வரும், அந்த கிராமத்தில் வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிரதீக் வந்து ஃபாஸ்ட்டாக வண்டியில் போகிறாரு. ராகவ் எவ்வளோ முறுக்குனாலும் அவருடைய வண்டி ஸ்பீடாக போகலைங்க, ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. வண்டியில் ஏதோ ஒன்று மக்கார் செய்யுது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுறாரு. வண்டி எதனால் ஸ்பீடாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வண்டியில் எல்லாம் செக் பண்ணுறாரு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிரதீக்கும் நிற்கிறாரு, என்னடா ஆச்சு, இல்லைடா வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது என்னன்னு தெரில, சரி சரி நான் ஸ்லோவாக போகிறேன், நீ ஸ்லோவாகவே வா அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. திரும்பியும் ராகவ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடி இடிக்குது. அந்த இடி இடித்த அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளீர்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இவருடைய மிரர் இருக்கு இல்லையா, டிரைவிங் மிரர், அதை வந்து பார்க்குறாரு. சைடு மிரரில் பார்க்கும்போது அந்த மின்னல் வந்து ஒரு மரத்து மேலே விழுகிறத வந்து பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. ஆனால் அந்த மின்னலுடைய வெளிச்சத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த எல்லோ கலர் சுடிதார் போட்ட ஆன்மா நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாருங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. வண்டியோடைய ஆக்சிலரேட்டரை இவர் ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் எவ்வளோ ரைஸ் பண்ணியோ வண்டி வந்து 40-45 கிலோமீட்டருக்கு மேலே போகவே இல்லைங்க. அப்படியே இன்னும் ஸ்பீடாக முறுகிறாரு. பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்ட்ரெயிட்டாக 40லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுதுங்க. அது எந்த இடத்துல போகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ரோடு வந்து கேர்வாக வருவாங்க, அந்த இடத்துல ஸ்பீட் ஆகுது. அந்த ரோடு கேர்வை மிஸ் பண்ணி எகிரி கீழே விழுந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி பள்ளத்தில் இவர் வந்து கீழே விழுகணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போன உடனே இவர் உடனே சடன் பிரேக்கை போடுறாரு. வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகி சர்ன்னு போயிட்டு அந்த பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடுடைய முனையில் வந்து சாஞ்சி இப்படி நிற்குதுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் ஒரு செகண்ட் அவர் பிரேக் லேட்டாக போட்டிருந்தாங்க கூட ராகவ் அந்த பள்ளத்தில் விழுந்திருப்பார். இதை பார்த்த உடனே பிரதீக் வந்து பயந்து போய் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, ஐயோ ஓகே என்னடா அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, பின்னாடி வந்து அந்த மின்னல் ஒரு மரத்து மேலே விழுந்ததை பார்த்தேன், ஆனால் அதுக்கு பக்கத்தில் அதே மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட சலாவாவை பார்த்தேன் அப்படின்ட்டு. சரி இது மாதிரி பயங்கர பிரச்சனையாக இருக்குது, இந்த இடத்துல நிற்கிறதும் பிரச்சனை, சரி வா 2 பேரும் ஒன்றாவே போகலாம், ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக போயிட்டே இருக்காங்க. ரோடு வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப் அப்படியே கீழே இறங்குது. அந்த ஸ்லோப்பில் வந்து பிரதீக் போகிறாரு. பிரதீக்கோடைய வண்டி சர்ன்னு கீழே போயிடுது. ஆனால் ராகவோடைய வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வந்து போகலங்க, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. திரும்பியும் பின்னாடி அப்படியே விசுன்னு காற்றடிக்குது. அந்த காற்றுல ஏதேதோ உருவங்கள் பறக்கிற மாதிரிலாம் கண்ணாடியில் தெரியுது. இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, சைடு மிரரை மட்டும் பார்க்காத, சைடு மிரரை மட்டும் பார்க்காத, சைடு மிரரை மட்டும் பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ராகவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சைடு மிரரை பார்த்துட்டுறாருங்க. சைடு மிரரை பார்த்த உடனே இவருக்கு ஹார்ட்டே நின்று போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வண்டிக்கு பின்னாடி ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த சலாவா மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட சலாவா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த சுடிதாருடைய துப்பட்டா இருக்கும் இல்லையா, அந்த துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா காற்றுல அப்படியே பறக்குதுங்க. கரெக்டாக அந்த துப்பட்டா பறக்கிறத இவர் வந்து கண்ணாடியில் பார்க்குறாருங்க. பார்த்த அடுத்த செகண்ட் பயத்தில் பிரேக்கை போடுறாரு. நேராக பிரேக்கை போட்டு வண்டி ஸ்டாப் ஆகலை. மழை வேறு லைட்டாக கொஞ்சம் தூரிட்டு இருந்தது இல்லையா, அப்படியே வண்டி ஸ்கிட் ஆகி நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்தில் இடித்து வண்டி நிற்குதுங்க. நின்ன இடத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை வந்து இருக்குது. பிரதீக்கும் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ராகவ் ஆர் யூ ஓகே அப்படின்னு. இல்லை ப்ரோ ஐ எம் ஓகே அப்படின்னு. சரி வா வண்டி அப்படி ஓரமாக நிறுத்து அப்படின்னு சொல்லி ஓரமாக நிறுத்தி டீயெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ராகவ் சொல்கிறாரு, என் வண்டிக்கு பின்னாடி அந்த சலாவா உட்காந்துக்கிட்டு இருந்தது, அப்படியே அந்த மஞ்சள் கலர் துப்பட்டா பறக்கிறத வந்து நான் கண்ணாடியில் பார்த்ததுன்னே என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னுடைய பிரெயின் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்கிறாரு. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டீ கடைக்காரர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாரு பிரதீக். இல்லை வேணாம், பயமாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு. சரி இன்னொரு 15 மினிட்ஸில் வந்து நம்ம சம்பா அப்படின்ற இடம் வந்துடும், அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சம்பாவுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ போயிட்டு இவங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராகவ் வந்து ராகவாவே இல்லைங்க, வேற ஒரு மனுஷனாக இருக்கார். நைட்டு முழுவதும் ராகவ் தூக்கமின்மை,
தூங்காமல் வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நடுவில் பிரதீக் வந்து தூக்கத்திலேருந்து முழிச்சு பார்க்கும்போது ராகவ் ஒன்ஸ் அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை வந்து அவருடைய கழுத்தில் சுற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 4வது தடவை பிரதீக் கண் முழிச்சு பார்க்கும்போது பயந்து கத்துறாருங்க. ஏன்னா பிரதீக் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. ராகவ் தூக்கத்தில் அவருடைய முகம் பக்கத்தில் வந்து இப்படியே வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கண்ணை முழிச்ச உடனே அந்த ராகவுடைய முகத்தை பார்த்து பிரதீக் அலறி அடிச்சு சேர்ந்து போய் உட்காந்துன்னே கேவா பையா அப்படின்னு சொல்லி வேறு விதமாக பேசுகிறாப்புல. இது வரைக்கும் பிரதீக பையா அப்படின்லாம் பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ பையான்னு வேறு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெக்கப்பட்டு சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஒன்று நடக்குதுடா, இவன் வந்து அப்நார்மலாக இருக்கிறான், இவனை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்ற ஒரு பயம். அப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் போகுது. சரி அவர் தூங்கினதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதீக் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் ராகவ் வந்து தூங்கவே இல்லைங்க. நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் இப்படி குத்த வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குத்த வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. தூங்கவே இல்லை. என்னடா இவன் தூங்கவும் மாட்டேங்கிறான், தூங்குடா எனக்கு தூக்கம் வருதுடா, நம்ம இங்கேருந்து இந்த பர்மோர் அப்படின்ற இடத்துக்கு போகணும்டா, தூங்குடா அப்படின்ட்டு தூங்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காப்புல. காலையில் ஒரு 6 மணி இருக்குங்க. பிரதீக் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் தூங்கிடுறாரு. 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாரு. 8 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா ராகவ் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு கிளம்பலாமா நம்ம பர்மோருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் நீ யாரா, இப்போ தான்டா ஒழுங்காக பேசுகிறேன், நைட்டெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் நல்லா தூங்கிட்டேன் பார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பார், குளித்தேன், பக்காவாக ரெடி ஆகிட்டேன், போய் 1/2 மணி நேரத்தில் நீ குளிச்சுட்டு வந்துட்டு உடனடியாக நம்ம ட்ரிப்பை கிளம்புறோம், பர்மோருக்கு போகிறோம், பர்மோரில் தான் ஆக்சுவல் சீனே இருக்குது அப்படின்றாரு. இப்போது பிரதீக்கு வயிறெல்லாம் கலக்குது. பர்மோரில் தான் ஆக்சுவல் சீனே இருக்கா, அப்போ நான் நைட்டு பார்த்தது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இல்லை வா நம்ம கிளம்பலாம், வாடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, வா சீக்கிரம் வா அப்படின்றாரு. டேய் நைட்டு பையாலாம் சொன்னேன், பையா ஒன்றவன் எவனா சொன்னான், வாடா கிளம்பலாம், இப்போ பசிக்குது வேறு, சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு ராகவ் வந்து திட்டுறாரு. சரின்னு சொல்லி குளிச்சு பிரதீக் வந்து ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே இருக்கிற ஒரு தாபாவில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்காங்க. பர்மோருக்கு பக்கத்தில் போகும்போது அங்கேருந்து ஒரு 1 hour ஜேர்னி தான். ஸோ பர்மோருக்கு பக்கத்தில் போகும்போது சரியான ஒரு மழைனா மழை, அப்படிப்பட்ட மழை, இவங்களால வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியாது. வண்டியை வந்து சைடில் ஒரு தாபாவில் நிறுத்திட்டு அப்படியே மழை கொஞ்சம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. காலையில் 10 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க, நிற்கவே இல்லை. இவங்களுக்கு ஒரு பயம், எங்கே லேண்ட்ஸ்லைடு ஏதாவது ஆகிட போதோ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்களோ, இல்லை திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட போது அதில் மாட்டிக்க போகிறோம்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் அந்த மலையிலையும் ஒரு சில சூப்பரான வியூஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அந்த வியூ எல்லாமே வந்து அவங்களுடைய கோப்ரோ கேமராவில் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் ராகவ் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கார். ஆனால் ஈவினிங் டைம் ஆக 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 ராகவோடைய நடவடிக்கைகள் டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. ஒரு பெண் எப்படியெல்லாம் நடந்துப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பெஞ்சிலேயே இன்னொரு நார்த் இந்தியன் வந்து உட்கார்றாரு. அங்கே உட்காரும்போது ராகவ் எழுந்து திட்டுறாரு, ஏன் என் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, திடீர்னு தெரியாத ஆட்கள் வந்து பக்கத்தில் உட்காந்தா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. பிரதீக் வந்து ப்ரோ வாட் ஹேப்பன் ப்ரோ, ஏன் என்ன பிரச்சனை, உட்காரு அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாப்புல. இந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறாப்புல. மழை வந்து ஒரு 5 மணி அளவில் வந்து நிற்கிதுங்க, கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த பர்மோர் அப்படின்ற இடத்துக்கு கிளம்புறாங்க. அனதர் 20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஹோம் ஸ்டே இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த பர்சனுமே வந்து ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கார். வார்மாக வெல்கம் பண்ணுறாரு. இவரை வெல்கம் பண்ணிவிட்டு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்றதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாப்புல. சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு, நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்குறாங்க. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ராகவ் தனியாக உட்காந்து தனியாகவே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தலைமுடி வந்து சின்னதாக தான் இருக்கும். அந்த சின்னதான தலைமுடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜடை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த அளவுக்கு வச்சுருப்பாரு முடி. அந்த முடியை ஒன்றொன்னா எடுத்து ஜடை போடுறாரு. அதுக்கப்புறம் மேற்கு சூடியா சாஹி அப்படின்றாரு, அதாவது வளையல் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, டே என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காருல. இல்லை எனக்கு வளையல் வேணும், வைநூறுவா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. கத்தின உடனே பிரதீக் வந்து ரியலைஸ் பண்ணிடுறாரு, இவர் வந்து பொசஸ்டாக இருக்கார், ஏதோ ஒரு ஆன்மா இவருக்குள்ளே புகுந்துருச்சு, அதுலேயும் ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான் புகுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக அந்த ஹவுஸ் கொடுத்தாரு இல்லையா ஓனர், அவர்கிட்ட வந்து போகிறார்.
போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸான பர்சனா, அதுலேயும் குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சலாவா இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ணும், அந்த சலாவா கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறது, இந்த மாதிரி எல்லா யுக்திகளும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவரும் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள மனுஷன்தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் ஃபுல்லாக சரக்கை போட்டுட்டு என்னால் தெய்வீக காரியங்களில் எதுவுமே ஈடுபட முடியாது. தெய்வீக காரியங்களில் ஈடுபடாமல் உங்களுடைய ஃப்ரெண்டை அந்த சலாவா கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நாளைக்கு காலையில் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்காங்க, நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. உடனடியாக பிரதீக் வந்து ரூமுக்கு போகிறாருங்க. ரூமுக்கு போனால் அந்த இடத்துல ராகவ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாங்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பிளாங்கெட்டை எடுத்து புடவை மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே வந்து புடவையில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்த உடனே இவருக்கு பயம் வருது. ஏன்னா என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணால் ஒரே ரூமில் எப்படி தங்குறது, பயந்து போய் திரும்பியும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட போயிட்டு, பையா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னதுக்கப்புறம் இவருக்கு விஷயத்தோடைய சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சிருச்சு. சரி அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாருங்க. அவங்க வராங்க. அந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களும் போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி வந்து குடி தண்ணி மாதிரி இல்லை, வேறு ஏதோ கலங்களாக இருக்குது, ஏதோ பொருள்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாதிரி அந்த தண்ணி இருந்ததுங்க. மஞ்சள் கலரில், மஞ்சள் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா ராகவ் நல்லா பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை எடுத்து பெட்டை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டை சுற்றி அந்த தண்ணியை வந்து சிந்தி விடுறாருங்க. சிந்தி விட்டுட்டு பிரதீக்கை வந்து, நீ பெட்டில் உட்காந்துக்கோ, அவன் கூடயே வந்து இரு, அவனை இந்த பெட்டை விட்டு இறங்க வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லு, இறங்காத மாதிரி பார்த்துக்கோ, இது உன்னுடைய பொறுப்பு. இந்த தண்ணியை விட்டு அவன் வெளியே வரக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா நைட்டு யாருனாலையும் அவனை காப்பாற்றவே முடியாது, அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் பிரதீக்கு இங்கே மனசுல அப்படியே படப்படம் அடிக்குது. ஐயோ என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், இவனை எப்படா நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லும்போது 2 கயிறை வந்து கொடுத்துட்டு போகிறாருங்க. ஸோ பிரதீக் ஃபைனலாக என்ன தெரியுமா பண்ணார், அவருடைய கையும் ராகவுடைய கையும் சேர்த்து கட்டிக்கிறாரு, அவருடைய காலும் ராகவுடைய காலும் சேர்த்து கட்டிக்கிறாருங்க. கட்டிட்டு 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு திடீர்னு அந்த கயிறு வந்து அவுள்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. திடுதிடுக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறாரு. எழுந்து உட்காந்து பார்த்தா ராகவ் அந்த பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் பிரதீக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரல. அந்த பெட்டோடைய கார்னரில் வந்து இப்படி குத்த வச்சு இப்படி உட்காந்து அப்படியே அந்த லைன் ஒன்று போட்டாங்க இல்லையா தண்ணியில், அந்த லைனையை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த லைனை விட்டு தாண்டணும் அப்படின்ற ஆசை. ஆனால் தாண்ட முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே கைதி ஆகிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய ரியாக்ஷனே சரியில்லை. நைட்டு முழுவதும் பிரதீக் வந்து இவனை விட்டா எகிரி குதிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஏன்னா அந்த தண்ணியை விட்டு போகக்கூடாது இல்லையா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே நைட்டு முடியுது. 6 மணி அளவில் அப்படியே ராகவ் உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ராகவ் அப்படியே பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி போய் அந்த ஓனரை கூப்பிட்டு வரும்போது அவரே ஆல்ரெடி குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஃபுல்லாக சாமியார் மாதிரி வந்திருக்காருங்க. பெரிய பெரிய ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கையில் ஒரு ஸ்லேட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கறி துண்டுகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஏதோ ஒரு பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த கிராம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இடித்து ஒரு மாதிரியான பவுடர் ரெடி பண்ணுறாருங்க. பவுடர் ரெடி பண்ணிவிட்டு ராகவ் மேலே போட்டு விட்றாரு. அதுக்கப்புறம் இந்த கறி துண்டுகள் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த கறி துண்டுகளை வச்சு அந்த ஸ்லேட்டில் ஏதேதோ எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுத 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 ராகவ் வந்து இங்கே வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறாப்புல. ஃபர்ஸ்ட் ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வேணாம் 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 என்னை விட்டுடுங்க அப்படின்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆக்ரோஷம் கம்மியாகி அப்படியே சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. சாஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுதுங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னு சொல்லலாம். 2 மணி நேரம் கழிச்சு ராகவ் திரும்பியும் ராகவாவே பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக அந்த வீட்டுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பவுடர் பண்ணார் இல்லையா, அந்த பவுடர் எல்லாமே ஒரு துணியில் கட்டி அந்த துணியை வந்து தாயத்து மாதிரி பண்ணி அந்த தாயத்தை வந்து பிரதீக் கையிலையும் ராகவ் கையிலையும் கட்டி விட்டுறாருங்க. கட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நதி ஓரங்களில் இந்த மாதிரி சலாவா நிறையா சுற்றும், அந்த சலாவா கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப அட்ராக்டட் ஆகிட்டு அந்த சலாவா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா
அவ்வளோதான் அவங்க கூடயே வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுடைய உயிர் உத்தரவாதத்தில். ஒரு ராகவ் நீங்கள் அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதான் அப்படியே உத்து பார்த்தேன்ப்பா, என்ன அழகாக இருக்கு பாரு, இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடா பாவி மனசா, இது நினச்சது தாண்டா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்காருங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க ரெகுலராக வந்து நிறைய ட்ரிப்ஸ் வந்து போயிருக்காங்க. எல்லா ட்ரிப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ராகவ் நினச்சதே இல்லையாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெஸ்ட் கமெண்ட் எதுவாக இருக்கோ அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.